முத்து காரில் அந்த சிட்டி வந்து பிரேக் ஒயரெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. இது தெரியாமல் முத்து வண்டியை திரும்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஸ்டார்ட்டும் ஆயிடுது. அதுக்கப்புறம் கிளம்பலான்னு போகிறப்ப கரெக்டாக வந்து மனோஜ் வராங்க. டேய், எனக்கு இன்றைக்கி கார் நான் சர்வீஸ் கொடுத்துருக்குறேன்டா, நான் உங்களோட வந்துட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா, அதான் ஷோரூம் வழியாக தான் நான் போகிறேன், சரி வா அவனையும் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் கரெக்டாக ரோஹினி மேலே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அச்சுச்சோ, இப்போ பார்த்து கரெக்டாக மனோஜ் போய் அந்த காரில் ஏறுறானே, ஏதாவது பிரச்சனைனா மனோஜுக்கும் சேர்த்து தானே பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அர்ஜென்ட்டாக கீழே ஒடியாராங்க. வரத்தை பார்த்துட்டு விஜயா இருந்துட்டு எதுக்கு இப்படி ஓடுற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மனோஜ் கிளம்பிட்டான். மனோஜ் ஆமாம் ஷோரூமுக்கு கிளம்பிட்டான், அதில் என்ன இருக்குது, அவங்க கூடவே தொத்திக்கிட்டே போகணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க ஆண்டி, நான் அவரோட போகல, அவர் முத்துவோடைய காரில் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவோட காரில் தானே போகிறான், அவன் வண்டி சர்வீஸ் கொடுத்துருக்கான்னு சொன்னால் அதனால் போகிறான், அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி இருங்க ஆண்டி, நான் வந்துடுறேன், பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு கார் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு மனோஜ். இதை பார்த்துட்டு அச்சோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணுறாங்க சிட்டி கால் பண்ணி, ஏங்க காரில் என்னங்க பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் என்னாச்சு, முத்து எடுத்துகிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி. முத்தில் எடுத்துகிட்டு போயிட்டான், ஆனால் அதில் என் ஹஸ்பண்டு மனோஜ் சேர்ந்தெல்லாம் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க பார்லரம்மா இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் ரோகிணி எங்கள் ஹஸ்பண்ட் போகாமல் நீங்கள் தடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, அவர் திடீர்னு அங்கே போய் கார் சர்வீஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த காரில் ஏறணும்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சு, நான் ஃபுல்லாகவே பிரேக் ஒயர் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேனே, அவ்வளோதான், என்ன ஆகும்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் வந்து நான் ஹெல்ப் பண்ண பாரு, என்னைய சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி சரி ஓகே மனோஜுக்கு கால் பண்ணி பார்க்கலான்னு மனோஜுக்கும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுறப்போ ஃபோன் வந்து ரீச்சே ஆக மாட்டேங்குது. மறுபடியும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முத்துவுக்காவது கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுறப்போ என்னடா உன் பார்லரம்மா எனக்கு கால் பண்ணுறாங்க, உன் ஃபோன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நெட்வொர்க் இல்லையாட்டிருக்குது, சரி கூட ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பேசுகிறாரு. என்ன ரோகிணி என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கார்லேருந்து இறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் கார்லேருந்து ஏன் இறங்கணும், என்னாச்சு, நான் தான் சொல்கிறேனே கார் வந்து சர்வீஸ் கொடுத்துருக்கேன், அதனால தான் நான் முத்துவோட போகிறேன், இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே சொன்னால் உனக்கு புரியாது மனோஜ், கார்லேருந்து ஃபஸ்ட்டு இறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்காக இறங்கணும், உனக்கு வேறு வேலையே இல்லையா, ஃபோனை வெய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்னமோ தெரில, அவளுக்கு நீ கார் விட்டு இறங்குன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்கு சந்தேகம் வருது. ஏன்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் கார் நிறுத்துறேன், நீ இறங்கி போய்க்கோ, அதுக்கு பார்லர் அம்மா வந்து திட்ட போகுது, ஆல்ரெடி வந்து உங்கள்கிட்ட கேட்டு ஏதாவது பேசணும் கேது நினைப்பாங்களா இருக்கும், ஆல்ரெடி வேறு அம்மா உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை தடுத்து வச்சுருக்காங்க, ஒரு வேலை வருவாங்களா இருக்கும், அதனால எதே இருக்கும், சரி இது நான் வெயிட் பண்ண, நான் இறக்கி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை பிரேக் போட்டு நிறுத்தலான்னு பார்க்குறாங்க. ஆனால் பிரேக்கே விழவ மாட்டேங்குது. என்னடா பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கட்டணும் மனோஜ், ஏடா உன்னை நம்பி காரில் ஏறின பாரு, என் கார் சர்வீஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு உன்னோட ஏறினேன், என்னடா இப்படி பண்ணுறேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. டே எனக்கே தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் வண்டி எடுத்துகிட்டு போனாடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அமுத்தி பார்க்குறாங்க. நிற்கவே மாட்டேங்குது. சரி ஒன்று பண்ணுற, கார் அப்படியே ஸ்லோவாக ஓட்டிகிட்டே போயிட்டு எங்கேயாவது பக்கம் யாருமே இல்லாத பக்கம் கொண்டு போய் எப்படி மரத்துக்கிட்ட அடிச்சு நிறுத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. டே என்னடா இவ்வளோ சுலபமாக சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. டே ஒன்றும் ஆகாது, உனக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பின்னாடியே வந்து ரோகிணியும் வந்து ஆட்டோவில் வராங்க. வரதை பார்த்துருங்க, ஒரு பார்லர்மா பின்னாடியே வராங்க பாரு, உங்கள்கிட்ட தான் ஏதோ பேசணும்னு நினச்சி தான் வந்திருப்பாங்களா இருக்கும், நீ அதுக்குள்ளே வந்து என்னென்னமோ பேசிட்டு காலை கட் பண்ணிடியடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி காரில் பிரேக் பிடிக்கல, வண்டி நிறுத்த முடியல முத்துனால, நீ என்னை இறங்க நான் எப்படி இறங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மனோஜ் எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் சொல்கிறாங்க. எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து அப்படிங்கிறக்குள்ளே டக்குன்னு காரை கொண்டு போய் அடித்து நிறுத்திடுறாரு முத்துவும். ரெண்டு பேத்துக்குமே அடிப்படாமல் டக்குன்னு இறங்கிடுறாங்க. ஆனால் கார் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுது முன்னாடி எல்லாம். இதை பார்த்துட்டு முத்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ வந்துட்டு மெக்கானிக் வர சொல்லி வண்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு மெக்கானிக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே வந்து ரோஹிணி வந்துட்டு மனோஜ் உனக்கு ஒன்றும் ஆகலையில்லை, உனக்கு ஒன்றும் ஆகலையில்லை அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா, பதறாதீங்க, மெதுவாக தான் கொண்டு வந்து தான் விட்டுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்லோவாக வந்தங்காட்டி பரவாயில்ல. ஆமாம், எதுக்கு நீங்கள் அவங்களை இறங்குறங்கன்னு சொல்லி சொன்னீங்க, உங்களுக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு எதுக்கு நீங்கள் வந்து மனோஜ் மட்டும் இறங்க சொல்லி சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகமாக கேட்குறாங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியாமல். இல்லை அவன் வந்து பேகை விட்டு வந்துட்டான், பேக் அதான் எங்கடையே இருக்கே அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்கிறான். அவன் சொல்கிறத கேட்டு இவன் வேறு ஏதாவது உலகிட்டு இருக்கான்னு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க முத்து, சும்மா அவர்கிட்ட பேசணும்னு சொல்லி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிற மாதிரி நிறுத்துறாங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், வா மனோஜ் நம்ம கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு கிளம்பு, நான் எதுக்கு உங்க கூட வரணும், உங்க கூட வரது அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் பிரச்சனை ஆயிரும், நீ கிளம்பி பார்லருக்கு போ, நான் அதான் முத்துவோடய சேர்ந்து நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ வந்து அடிச்சு கீழே நிற்கிறது பத்திலையே, நீ மறுபடி முத்து கூட தான் போகணுமா, நீ வரமாட்டியா என் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மெக்கானிக் பார்த்துட்டு வண்டி முன்னாடி இருக்கிறதெல்லாம் பேனட்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்த்துட்டு ஏங்க முத்து என்ன பிரேக் ஒயர்லாம் கட் ஆகிருக்கு, ஆனால் வேணும்னே பண்ண மாதிரி தெரியுது, பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னு முத்துக்கு ரொம்ப சந்தேகம் வருது. அப்போ வந்துட்டு பார்லரம்மா இதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து கால் பண்ணியிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி, என்ன பார்லரம்மா உங்களுக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரியும் போல இருக்குது, யார் இப்படி கட் பண்ணாங்கன்னு தெரியலையே, தெரிஞ்சவங்க கையும் காலமாக கிடச்சாங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவப்பட்டு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, அப்போ உன்னை யாராவது கொலை பண்ணுறக்கு ட்ரை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியலடா, வேணும்னே யாரோ பண்ண மாதிரி தான் இருக்குதுன்னு மெக்கானிக் சொல்கிறாரு, பார்த்தா அப்படி தான் தெரியுதுடா, யாருன்னு தெரியல, இதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து ஒருவேளை பார்லரம்மா வந்து நீ கார் நிறுத்த சொல்லி உன்னை இறங்க சொல்லியிருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் அப்படின்னா எப்படிடா கார் நிற்கும்னு அவளுக்கு தெரியும், கார் நிற்காத காரை நின்று நான் இறங்கணும்னு சொல்லி எப்படி சொல்லுவா, அதெல்லாம் இருக்காது, தேவையில்லாமல் வீணா பழி
பழி போடாத ரோகிணி மேலேன்னு சொல்கிறாங்க. ஏன் முத்து எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு